இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அல்லிமுத்து இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். 2026 தேர்தல் நீங்கள்லாம் களத்தில் இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம். வேட்பாளர்கள் தான் இருக்கும், வேட்பாளராக இல்லை. அதிமுக உங்களுடைய இடத்தையும் எடுத்துட்டாங்களா? இல்லை, அதாவது கூட்டணிக்குள்ளே ஒரு சில தொகுதிகள் நாம் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்காமல் போகலாம். இது இயல்பு தான். நான் பண்ருட்டியில் ஒர்க் பண்ணேன். பண்ருட்டியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்பயுமே என்னுடைய பிரச்சாரம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. பண்ருட்டியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து. இது என்னென்னா, நம்ம ஒரு தொகுதியில் வேலை செய்கிறது மக்கள் சேவை செய்வதற்காக தான். நாம் அந்த மக்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம், அந்த மக்களுக்கு சேவை செய்கிறோம். அது ஒரு பதவி இருந்தால் இன்னும் நல்லா செய்யலாம். அந்த பதவி ஒரு வேளை நமக்கு ஒரு கூட்டணியில் அந்த வாய்ப்புகள் நமக்கு வரலை அப்படின்னா செய்ய முடியாமல் போயிடுமா என்ன? இப்போ நான் ஒரு 6 மாதத்தில் அந்த பண்ருட்டி பகுதியினுடைய பொறுப்பாளராகவே நான் செய்திருக்கிற பணிகள் ஒரு எம்எல்ஏவாக இருந்து செய்ய வேண்டிய பணிகள். 40 வருஷம் கோரிக்கை. அந்த 2 ட்ரெயின், ராமேஸ்வரம் அந்த திருப்பதி ட்ரெயின், 2 ட்ரெயின் 40 வருஷம் கோரிக்கை. 2 ட்ரெயின் நிப்பாட்டி கொடுத்துருவோம். இந்த கெடிலம் நதியில் இந்த திமுக ஆட்சியில் 5 வருடங்களாக கொட்டி வைத்திருந்த குப்பைகளை அகற்ற வைத்திருக்கிறேன். ஐநா சபையில் போய் பண்ருட்டியை பற்றி பேசியிருக்கிறேன். ஆகையால் இது மாதிரி இந்த பல்வேறு பணிகள் இங்கே நான் ஏற்படுத்தியிருக்கிற அறிவியல் மையத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பலன் பெற்று கொண்டிருக்கிறோம். சயின்ஸ் ஆகாவில் இன்னும் இந்த சயின்ஸ் ஆகாவை பல ஊர்களுக்கும் விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையால் இது எல்லாத்துக்கும் ஒரு பதவி கிடைக்காம போகிறதோ இல்லை ஒரு சீட்டு கிடைக்காம போகிறதோ தடையாக இருக்க போகிறது இல்லையே. நம்ம வேலைகள் நம்ம செஞ்சு தான் இருக்க போகிறோம். கூட்டணியை பொறுத்தவரை நாம் அன்டில் அதர்வைஸ் நம்ம தனியாக நிற்கிறோம் 234 தொகுதியிலையும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படாது எந்த கட்சிக்கும். அது ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவாக இருந்தாலும் சரி, ஆளப்போகிற அதிமுகவாக இருந்தாலும் சரி. இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்கிற 27 தொகுதிகளிலுமே கூட அதிமுக நண்பர்கள் வேலை செய்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சிருக்குன்னு எதிர்பார்த்துருப்பாங்கல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கிற 18 தொகுதிகளிலும் கூட அதிமுகவினர் வேலை செய்திருப்பார்கள் தானே. அப்போது இது ஒரு ஒரு 5-6 கட்சிகள் ஒன்றாக இணைந்து பயணிக்கும் பொழுது ஒரு 234 தொகுதிகளில் எல்லா தொகுதிகளும் இந்த மாதிரியான மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த தேர்தலில் திமுகவுடைய பெரிய பிரச்சாரம் என்னென்னா, டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி டெல்லியிலேருந்து நீங்கள் பாஜகவுடைய தலைவர்கள்லாம் இங்கே பிரச்சாரம் செய்கிறாங்க. ஃபட்னாவிஸ் இங்கே பிரச்சாரம் செய்கிறாரு. அது ஒருபடியான தமிழ்நாட்டில் நெருக்கடியை கொடுக்குது. இதுதான் நெருக்கடி அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. இல்லைங்க, அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய கடைசி முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வேறு என்ன சொல்லி அரசியல் செய்ய முடியும்? இப்போ நான் கேட்குறது, டெல்லி அல்ல, இந்திய தேசம். சரிதானே? டெல்லியிலேருந்து இங்கே ஆள்றாங்க. இந்திய தேசம். இந்திய தேசத்தை தமிழன் ஒருவன் ஆள வேண்டும் அப்படின்னா வேணாம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அதற்கான வாய்ப்பு பாஜகவை தவிர வேறு எங்கே இருக்குது? காங்கிரஸே ஆள போகிறதே கிடையாது. ஆண்டாலும் தமிழர்களுக்கு இடம் இருக்க போகிறது கிடையாது. அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான். ஆனால் தமிழன் ஒருவன் பிரதமராக வர முடியும். எங்கே வாய்ப்பு இருக்குது? இன்றைக்கு தமிழ் பேசுகிற தமிழ்நாட்டை சார்ந்த 3 பேர் அமைச்சரவையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு வேறு எந்த கட்சியில் இருக்க முடியும்? மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோவில் 2 பேர் இருக்காங்க, இணையமைச்சர் ஒருத்தர் இருக்காங்க. அப்போது டெல்லி என்டிஏ பூச்சாண்டி, என்டிஏ விசஸ் தமிழ்நாடு, என்டிஏ விசஸ் தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு விசஸ் திமுக. திமுகவினுடைய இந்த 5 வருட ஆட்சி காலத்தில் மக்கள் எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்கப்பட்டிருக்கிறார். இந்த 5 ஆண்டு இந்த கோரமான இந்த பேய் ஆட்சி இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் தொடர்ந்தது என்று சொன்னால் தமிழ்நாடு என்கிற பெயரை கெசட்டில் மாற்றி சுடுகாடுன்னு வச்சிடலாம். ஏன்னா இந்த 5 ஆண்டுகளில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வெறும் 5 ஆண்டுகளுக்கான பிரச்சனை அல்ல. அடுத்த தலைமுறையை
இல்லை கொன்றொழிக்கிற இது பிரச்சனை. தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? நீங்கள் களத்தை பாருங்கள், நீங்கள் களத்தில் பாருங்கள். களத்தில் வந்து திமுகவின் மீது மிகப்பெரிய வெறுப்பில் இருக்காங்க மக்கள். மிகப்பெரிய வெறுப்பு, மிகப்பெரிய அருவருப்பில் இருக்காங்க. திமுகவினுடைய அமைச்சர்கள் பலரும் அவருடைய தொகுதிக்கு சென்று ஓட்டு கேட்க முடியாமல் மக்களால் விரட்டப்படுகிறார்கள். இன்றைக்கி பாருங்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் விரட்டப்பட்டிருக்கிறாரு திருச்செந்தூரில். ரகுபதி சட்ட அமைச்சர் வந்து திருமயத்தில் விரட்டப்பட்டிருக்கிறாரு, விரட்டப்படுகிறார். ஆனால் முதலமைச்சர் உதயநிதி விரட்டப்பட்டிருக்காரு. நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் உதயநிதி விரட்டப்பட்டிருக்காரு, துணை முதல்வர். நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் போகும்போது விரட்டப்படலையே அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் ப்ரோட்டோக்காலோட போகிறீங்க, போலீஸ்லாம் இருக்குது, உங்களை யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாது, நீங்கள் டீ கடையில் டீ குடிக்கும் போது எத்தனை பேர் பக்கத்தில் நிற்கிறன்ற வரைக்கும் எல்லாமே செட்டப். இல்லைனா அவரும் விரட்டப்படுவார். மக்கள் வந்து கொதித்து போயிருக்கிறார்கள், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய கொதிப்பில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு கிடைக்கிற வரவேற்போ, இல்லை எங்களுடைய என்டிஏ வேட்பாளர்களது பிரச்சாரத்திற்கு கிடைக்கிற வரவேற்பையோ நீங்கள் பார்த்துட்டு திமுகவின் மீது மக்களுக்கு காட்டுகிற அருவருப்பையும் வெறுப்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மே 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சரி, திமுகக்கு எதிராக அதிமுக தான் செல்வாக்கு பெறும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அந்த பக்கம் தாவேக்காலாம் செல்வாக்காயிட்டு இருக்காங்க. யாருங்க சொன்னா தாவேக்கா செல்வாக்கு? அந்த பக்கம் இன்னைக்கு சவுத்தில் ரோட் ஷோ ஐயோ, நான் என்ன நடத்துறாங்க, ஒரு சொல்கிறேங்க, பெரிய கூட்டம் இருக்கு. நான் என்ன சொல்கிறேங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்களே என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்றார். வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்றார். அது ரொம்ப எக்ஸாக்ரேஷன். நம்ம எல்லாமே எக்ஸாக்ரேஷன் தான் சொல்லுவாங்க. 2 வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுவே வருமா தெரியாது. சொல்கிற அவர் பாவம் சொல்கிற கணக்குக்கு நான் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறார் தான் சார். ஒரு வீட்லேயும் விஜய் இருக்காருன்னு அவர் சொல்கிறாரு சார். அவர் அதிகபட்சமாக சொல்கிறதே அதான் சார். 2 வீட்டுக்கு ஒரு விஜய்னு வச்சுக்கோங்க சார். ஏன்னா அஜித் ஃபேன்லாம் இருக்க மாட்டாங்களா? என்ன சார் அநியாயமாக இருக்குது. இப்படி புழுவுனா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? அஜித் ஃபேன் எப்படி சார் விஜய்க்கு ஓட்டு போடுவான்? அஜித் ஃபேன் ஒரு வீட்டில் இருக்கானா, விஜய் ஃபேன் ஒரு வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தொகுதிக்கு 50,000 வீடு தோராயமாக. 50,000 வீட்டில் 2 வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கார் உங்கள் கணக்குப்படி. அப்போ 25,000 ஓட்டு தான் விடும். 25,000 ஓட்டை வச்சுக்கின்னு பல தொகுதியில் டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஜெயிக்கிறத பற்றி கனவு கூட காண முடியாது. இவ்வளோ தான் சார் நிதர்சனம். ப்ராக்டிக்கலாக பேசுங்க சார். நீங்கள் எல்லாம் மீடியாவில் வந்து விஜய் பேசுகிறத போடுறதுனால ட்ராக்ஷன் வருது, வியூஸ் வருது அப்படின்றதுக்காக விஜய்க்கெல்லாம் வந்து இப்போ டிக்கெட் எடுக்கலாம். சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்கலாம். 120 ரூபா டிக்கெட்டு 500 ரூபாய்க்கு கூட எடுப்பாங்க, ரசிகர்கள் எடுப்பாங்க. ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. சினிமா டிக்கெட்டோட வேல்யூ வேறு. சார், நீங்கள் நிறைய படம் நல்லா இல்லைன்னா அந்த காசோடு போயிடும். நிறைய விமர்சனம் பண்ணீங்க. அவங்களுக்கு வேட்பாளர்கள் கிடைக்க மாட்டாங்க, போட்டிட்டா 2 நாளில் காணாமல் போயிடுவாங்க, இப்படி பல விமர்சனங்களை. இந்த விமர்சனம் நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை. பட் நான் வந்து வேட்பாளர் கிடைக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த கட்சிக்குமே வேட்பாளர் கிடைக்காமலாம் இருக்க மாட்டாங்க. எந்த கட்சிக்குமே நாளைக்கு நீங்கள் ஒரு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு 234 வேட்பாளர்கள் கிடைப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற்ற வேட்பாளர்களாக உங்களுக்கு கிடைப்பாங்களா? இவ்வளோதான் கேள்வி. இது வந்து யாரோ சொல்கிறாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து நாளைக்கு பதில் சொல்வதற்கு உகந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள், நீங்கள் வேட்பாளர் கிடைக்க மாட்டான்னு சொன்னீங்க, வேட்பாளர் கிடைச்சிட்டாங்க. நீங்கள் அதுக்கும் பதில் சொல்ல முடியும். நீங்கள் ஆக்சுவலாக தாவேக்காவோட வேட்பாளர்கள் ரொம்ப கம்மி. எல்லாம் வெளி கட்சியிலேருந்து வந்தவங்கள தான். இப்போ ஒரு கட்சியில் சீட்டு கிடைக்காம இருக்கும், எதிர்பார்த்த சீட்டு கிடைக்காம இருக்கும், அவங்கள தூக்கி வேட்பாளராக போடுறது. அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்களே, அது கூட வேட்பாளர் கிடைக்காத கணக்கு தானே. அதனால் வந்து இது வந்து நான் என்ன சொல்கிறேன் சார், வேட்பாளர் போட்டாங்க சார், சந்தோஷம் சார், இருக்கட்டும் சார். நாம் தமிழர் தொடர்ந்து வேட்பாளர் போட்டுட்டு தான் இருக்காங்க. 234 தொகுதிக்கு 8% ஓட்டு. உங்களுக்கு என்ன ஓட்டுங்கிறத பார்த்துருவோமே. இது உங்கள் என்டியோடைய ஓட்டை குறைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா? என்னுடைய கணக்குப்படி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்கள் வந்து யார் ஆளக்கூடாது என்பதை விட யார் ஆளுவதற்கு தகுதியான கட்சியாக இருக்கிறது, எந்த கூட்டணி ஆளுவதற்கு தகுதியான கூட்டணியாக இருக்கிறது, அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி அதிமுக, பாஜக, பாமக, அமமுக இந்த கட்சிகளினுடைய வாக்கு சதவீதத்தை ஜஸ்ட்டு நீங்கள் கூட்டி பாருங்கள். இந்த கட்சிகள் அதிமுகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே ஃப்ளோட்டிங் ஓட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பிஜேபிக்கு 12% ஓட்டு வந்திருக்குன்னா அது 12% ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க். பாமகவுடைய ஓட் பேங்க் ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க். அது மாற போகிறதில்ல, எங்கேயும் மாற போகிறதில்ல. அதிமுக ஆளுகிற கட்சியாக
ஒரு பீரியட் திமுக இருக்கும், திருப்பி அதிமுக வரும், அதிமுகவுக்கு அப்படியே ஒரு இன்னும் 10% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா ஆளுகிற கட்சி, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு 10 அவங்களுடைய ஓட்டு சதவீதத்தை விட கூடுதலாக ஒரு 10% வரும். மற்ற கட்சிகள் அமமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க். நீங்கள் அதிமுகவுடைய ஸ்டாண்டர்ட் ஓட், இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கனாலே பெரும்பான்மையாக எல்லா தொகுதிகளிலும் இப்போ எப்படின்னா சார் கணக்கு, நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா வாங்க, கும்மிடிப்பூண்டிலேருந்து வாங்க, இங்கே யார் ஜெயிப்பா, அப்படியே ஒன்று ஒன்றா போயிட்டு நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போங்க, ஒரு தொகுதியை எடுத்து நீங்கள் அந்த இப்போ கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கேஷுவலாக யோசிச்சு பாருங்கள், எத்தனை தொகுதிகளை இன்றைக்கு என்டிஏ கூட்டணி கைப்பற்ற போகிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். வெற்றி முடிவு செய்யப்பட்டு விட்டது. சார், பெரிய பூதாகரமாக இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ இருக்குன்னா பரவாயில்லை, ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் இல்லை, எதுவுமே பெரிய பேர்னிங் இஷ்யூவாக மாறல. ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா, ஒரு ஊர் இருக்குது சார், அந்த ஊரில் ஒரு வீடு பற்றிக்கிட்டு எரியுது. அந்த ஊரில் இருக்கிற மற்ற பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டை அணைப்பாங்க, வாளியில் தண்ணி ஊற்றி அணைப்பாங்க, ஃபயர் இன்ஜின் வரும். ஊரே பற்றி எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சுன்னா அப்புறம் என்ன இப்போ பர்னிங் இஷ்யூ தெரியுது. ஒரு இஷ்யூ 2 இஷ்யூவா? 2 வயசு குழந்தைய திமுககாரன் ஒருத்தன் கற்பழிச்சான், அவனுடைய புனை பேர் கலைஞர். இதுவே ஒரு தமிழ்நாடு முழுசும் பற்றி எறிய வேண்டிய ஒரு விஷயம். அந்த விஷயம் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூதாட்டியை கெடுக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ விவகாரத்தில் இப்போ வரைக்கும் யார் அந்த சாருன்னு தெரில. நாங்கள் ஆட்சி அமைச்சா தான் ஏன் அந்த சாருன்னு கண்டுபிடிச்சா அவனை தூக்கி முட்டி தட்டி உள்ளே போட முடியும். இது ஒரு பக்கம். போதைப் பொருள் பரவல். திருத்தணியில் அந்த வடமாநில இளைஞன் வெட்டி இது பண்ணப்படுறான்ல, தாக்கப்படுறான்ல, அது பர்னிங் இஷ்யூவா இல்லையா? சாத்தான்குளம் இஷ்யூவோட ஒரு மிகப்பெரிய பர்னிங் இஷ்யூவா இல்லையா? ஏன் சார் பர்ன் ஆகல? பர்ன் ஆச்சு. அதுக்குள்ளே அடுத்து வேலை செய்யறதுல ஒருத்தனை வெட்டுறான், அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒருத்தனை வெட்டுறான். அதுக்கப்புறம் அந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள், எங்கள் என்ன ஊரில், நாங்குநேரியில். நாங்குநேரி இஷ்யூ பெரிய பர்னிங் இஷ்யூ. நாங்குநேரி நடந்து அந்த ஈரம் காய்வதற்குள்ளே இதில் மானாமதுரை பக்கத்தில் ஒரு இடத்துல அதே மாதிரி வெட்டுறான். வெறுத்து போய் நொந்து போய் உயிர் பயத்தில் இருக்கோம் சார் நாங்கள் தமிழக மக்கள். சார் கள்ளச்சாராயம் குடிச்சு 66 பேர் செத்து போனான் சார். வித்தவன் கண்ணு குட்டிங்கிற திமுக காரன் சார். அவனுடைய நகத்தை பிக்கிறதுக்கு கூட திமுகவுடைய இந்த காவல்துறைக்கு அருகதில்லை, வக்கு இல்லை சார். இன்றைக்கி பதனி இறக்குறவங்கள கல் இறக்குனாங்கன்னு சொல்லி சுடுறான் சார், காலில் சுடுறான் சார் ஒரு போலீஸ்காரன். கள்ளச்சாராயம் காய்ச்சறவனை விட்டுருவேன், கல் இறக்கணும்னு சுடுவேன்னா என்ன அரசு சார் இது? மானங்கட்ட அரசு இது. வீழ்ந்து போக வேணாமா, நாசமாக போக வேணாமா இந்த அரசு? யோசிச்சு பாருங்க. நீங்கள் கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி இங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது தமிழகத்தில் தொடர்ந்து. நீங்கள் சாராயம் விற்கலாம், ஆல்கஹால் விற்கலாம், மட்டமான சாராயம் விற்கலாம், கள்ளச்சாராயம் மெத்தில் ஆல்கஹாலில் தண்ணி கலந்து விற்கலாம். முன்னாடியாவது பட்ட சாராயம்னு விற்றுட்டு இருப்பாங்க, இப்போ மெத்தில் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியல் எத்தனால் இருக்குல்ல, அதில் போட்டு இதில் போட்டு எடிபிள் ஆல்கஹால் இல்லை, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலில் தண்ணி கலந்து விற்றுட்ருக்கான். அது விற்கலாம், மெத்தோபட்டமைன் விற்கலாம், எல்லா கருமாதியும் விற்கலாம், கஞ்சா விற்கலாம், எல்லாம் விற்கலாம். ஆனால் கல் மட்டும் குடிச்சிடக்கூடாது, ஏன்னா அதுதான் போதைப் பொருள். சார் இந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு கான்செப்ட் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? சரி, கல் இறக்குவது சட்டப்படி தப்புன்னே வச்சுக்கோங்க, எப்படி சுடுவ நீ? உனக்கு ஏன் அதிகாரம் கொடுத்தான்? இது எங்கே நிற்குதுன்னு உங்களுக்கு புரியுதா? எலெக்ஷன் டைமில் ஒரு கல் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 17 இறக்குறவங்களை நீங்கள் சுடுறீங்க அப்படின்னு சொன்னால் இது எங்கே வந்துச்சு? காவல்துறைக்கு எப்படி இவ்வளோ திமிருத்தனம் வந்தது? தொடர்ந்து காவல் நிலைய மரணங்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறதனுடைய விளைவு. நீங்கள் சொல்லலாம் சார், அதிமுகவில் சாத்தான்குளம் எஃப்ஐஆர் போட்டாங்களே, அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு இன்றைக்கி தூக்கு தண்டனை வரைக்கும் நின்றுருக்கே. நீங்கள் 51 பேர் உங்களுடைய காவல் நிலையங்களில் இறந்து போனாங்களே, எத்தனை பேர் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்க? ஒருத்தனுக்கு நான் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னார்ல ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பிறகு நடந்த காவல் நிலைய மரணங்களுக்கு ஏன் மன்னிப்பு கேட்கல? அஜித்துடைய மரணத்திற்கு மன்னிப்பு கேட்டால் சரியாக போச்சா? அடித்தவன் மேலே என்ன தண்டனை? இப்போ அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் சாத்தான்குளத்தில் அடித்த காவலர்கள் மீது தூக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. அஜித்தை அடித்த காவலர்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அதை நீங்கள் சிபிஐ என்கொயரியாவது போகிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்களா? அவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க. நீங்கள் ஆத்திக்குப்போன்னு சொல்லி உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமம், ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை அழைத்து கொண்டு போய் சாதாரண சொத்து தகராறு, நிலத்தகராறு விஷயத்தில் போலீஸ் தலையிட முடியாது, உங்களுக்கு நல்லா தெரியும்.
நிலத்தகராறு விஷயத்தில் எஸ்ஐ ஒருத்தர் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவரை சித்திரவதை பண்ணி அவர் வீட்டுக்கு வந்து சூசைட் நோட்டு எழுதி வச்சுட்டு இவன் தான் காரணம், அந்த எஸ்ஐ தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவறாரு. அந்த எஸ்ஐ மேலே எஃப்ஐஆர் போடல. எப்படி போலீஸ்க்கு பயம் வரும்? போலீஸ் மந்திரி யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என்ன பண்ணீங்க? வெக்கமே இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து சார் நாங்கள் என்ன இது ஒரு ஆட்சியா? இது எந்த இடத்துல மக்களால் நிம்மதியாக இருக்க முடியும் சார்? இந்த கேட்டகிரி ஆஃப் பீப்புள் வந்து நிம்மதியாக இருக்காங்க சொல்லுங்கள் சார். பெண்கள் நிம்மதியாக இருக்காங்களா? இப்போ 2 வயசு குழந்தையிலேருந்து 1 வயசு குழந்தையிலேருந்து நாளைக்கு சாக போகிற 96 வயது மூதாட்டி வரைக்கும் இங்கே வந்து இப்போ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படுத்தப்படுகிறார். பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. பெண்களால் இதை இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஆண்களால் நம்ம உட்காந்து பேசுகிறோம். இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு இரவு நேரத்தில் பேசிட்டு வெளில போய் அவங்களால அவங்களோட வீட்டுக்கு நிம்மதியாக போக முடியுமான்னு தெரியாது சார். இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார். நம்ம பேப்பரில் படிக்கிறோம், சம்பவம் நடக்குது, பாதிக்கப்படுறாங்க. பட் நாங்கள் இலவசங்களை கொடுத்துட்டோம், எல்லாரும் உரிமை தொகை பெறுறாங்க, அந்த ஓட்டுக்கள்லாம் எங்களுக்கு கன்சால்டேட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கனவு உலகத்தில் திமுக இருந்து கொண்டிருக்கிறது. இவனுங்க டோக்கன் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க போய் பூத் ஸ்லிப் கொடுக்குற மாதிரி ஒரு டோக்கன் கொடுத்து இதான் 8000 ரூபா டோக்கன் மக்களை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிங்கன்னா தான் இந்த 8000 ரூபாய் டோக்கனை வந்து டோக்கனாக மாற்ற முடியும்னு சொல்லி ஒரு கதை விடுவாங்க. சார், பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் ஃபார்ம் வாங்குறதுக்கு இவங்க வந்து திமுகன்னு போட்டு ஃபார்ம் வாங்கினவங்க சார். இவங்க இந்த பக்கத்தில் வேலைச்சேரி தொகுதியில் கல்லுக்குட்டை பகுதியில் இந்த மாதிரி வாங்கினாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த உரிமை தொகை 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள்? நிறைவேற்ற வாக்குறுதியில் 1000 ரூபாய் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், இது 2 வச்சுக்கோங்க. கரண்ட் பில் எவ்வளோ அதிகமாக இருக்குது? மாதம் ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே, ஏன் எடுக்கல? கட்டட விலை எவ்வளோ உயர்ந்திருக்கிறது? மல்லிகை பொருட்கள் எவ்வளோ உயர்ந்திருக்கிறது? காய்கறி எவ்வளோ உயர்ந்திருக்கிறது? ஹோட்டல் சாப்பாடு எவ்வளோ உயர்ந்திருக்கிறது? இதெல்லாம் நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க? கட்டட பொருட்களுடைய அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் சிஎம்ஐ சந்திக்கிறாங்க, அடுத்த நாள் வந்து விலை உயருது. இதே மாதிரி கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் ஹோட்டல் முதலாளிங்கெல்லாம் போய் சிஎம்ஐ பார்த்தாங்க, சாப்பாடு விலை 35 ரூபா, மீல்ஸு 70 ரூபா ஆச்சு. அடுத்த நாள் டபுள் மடங்கு. 35 ரூபா இருந்தால் 40 ரூபா ஆகலாம், நியாயம். டபுள் மடங்கு எப்படி ஆகும்? இப்போது நீங்கள் கரண்ட்டு பில்லு எவ்வளோ இருக்குது? இப்போ இதெல்லாம் நாங்கள் கணக்கு பண்ணி பார்க்க மாட்டோமா? நீங்கள் சொன்ன இந்த சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுப்போம், டீசலுக்கு மானியம் கொடுப்போம், இப்போ கொடுக்கலையே நீங்கள். இன்றைக்கி டீசலினுடைய பெட்ரோல் டீசல் மீதான வரியை 10 ரூபாய் மத்திய அரசு குறைத்திருக்கிறது. மாநில அரசு ஏன் சார் குறைக்கல? யாராவது கேள்வி கேட்டிங்களா? வாய்கிழியே பேசுகிறீங்களே ஸ்டாலின். பெட்ரோல் டீசல் மீதான விலையை இன்றைக்கு உலகத்தில் ஒரு கச்சா எண்ணெய் கிடைக்காத ஒரு போர்க்கால சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய வருமானத்தை குறைத்து கொண்டு 10 ரூபா தன்னுடைய வரியை மத்திய அரசு குறைத்திருக்கிறது. மாநில அரசு ஏன் குறைக்கவில்லை? நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்க, நாங்கள் வந்து இது கொடுக்குறோம், மானியம் கொடுக்கல. விலையை குறைக்கிறோம், நீங்கள் குறைக்கலை. அப்போது நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு மக்களுக்கு தெரியுது. நீங்கள் பொய் வாக்குறுதி, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏமாத்தினதே இன்னும் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். தேர்தல் வருதுன்றதுனால தானே இந்த மகளிர் உரிமை தொகையை கூட கொடுத்தாங்க. இல்லை, வாங்கினவங்க 1000 ரூபா மாதம் வாங்கினவங்க அவங்களுடைய ஓட்டு போடுமோ அவங்களுடைய சிந்தனை அதிமுக ஆட்சி வந்ததுன்னா, எடப்பாடியார் ஆட்சி வந்ததுன்னா 2500 ரூபா வரும்ன்றது அவங்களுடைய சிந்தனை. ஏன்னா நீங்கள் 1000 ரூபான்னு சொல்லுவீங்க, 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்து ஏமாற்றுவீங்க. ஆனால் அதிமுக அடுத்த மாதம் கொடுக்கணும் மக்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக கொடுத்த எல்லா வாக்குறுதியும் அப்படி தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. சைக்கிள் கொடுத்தோன்னா கொடுப்பாங்க, லேப்டாப் கொடுக்கணும், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது லேப்டாப் கொடுக்கணும்னா கொடுப்பாங்க. இவங்கள மாதிரி இப்போ ஃப்ராட் தானே பண்ணது இல்லையா? அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுருவாங்கல்ல, மக்களுக்கு அது தெரியும்ல. நீங்கள் இன்றைக்கி 8000 ரூபா டோக்கன் கொடுக்குறீங்க, அவங்க 10,000 ரூபா கொடுக்குறாங்க, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ரிட்ஜோட ரேட் என்ன சார்? 8000 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? வாட்டர் பியூரிஃபையர் கூட வாங்க முடியாது 8000 ரூபாய்க்கு இன்றைய தேதியில். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதுவும் டோக்கனும். அந்த டோக்கன் கடையில் செல்லுமா செல்லாதா? அந்த டோக்கனை கடைக்காரன் வாங்கினானா அவன் போய் கவர்மெண்ட்டில் கொடுத்தா கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? எத்தனை கேள்வி இருக்குது, யோசிச்சு பாருங்கள். டபுள் இன்ஜின் சர்க்காரை தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது, அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ஸ்டாலின் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் சார், ஒரு கொலைகாரன் ரத்தம் சொட்ட கொலையை செய்துவிட்டு வந்து
யாரோ ஒருவரை பார்த்து, ஒரு வெண்ணிற ஆடையில் அமைதியாக இருக்கிற ஒரு பெரிய மனிதரை பார்த்து அவர் கொலைகாரன் என்று சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்க? ஏன் கையில் கத்தியில் ரத்தம் சுட்டுது, இப்போ தான் ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து நிற்கிற, சிவனேன்னு போகிற அந்த பெரிய மனுஷனை பார்த்து கொலைகாரன்னு சொல்கிறேன்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அப்படி தான் இப்போ ஸ்டாலினை பார்த்து நீங்கள் கேட்கணும். 5 வருஷம் ஆட்சியில் என்ன நடக்கலை, என்ன கேவலம் நடக்கலை, தமிழ்நாடு எங்கே தலை குனியலை, எல்லா இடத்துலையும் தமிழகத்திற்கு தலை குனிவு. காவல்துறை ஏவல் துறைன்னு சொல்கிறத விட கேவலமான ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய. அந்த சூரஜ் எங்கே போனான்னு தெரில சார். இந்த திருத்தணியில் கஞ்சா அடிச்சுட்டு வெட்டினானுங்களே அவனுங்க, அந்த வெட்டை பார்க்கும்போது அவன் பொழைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் காவல்துறை சொல்லுது இல்லை பொழைச்சிட்டாரு. எங்கடா போனாருன்னா கிளம்பி ஊருக்கு போயிட்டாரு. சரி, கம்ப்ளைண்ட் அவரு தானே, இது ஒரு கொலை கேஸ் தானே, எவிடன்ஸுக்கு அவர் வேணும்ல. சூரஜ் பொழைச்சிட்டார் சார். நாளைக்கு அந்த கிரிமினல் ட்ரையல் நடக்குது சார். சீஃப் கொடுக்கறதுக்கு அந்த சூரஜ் வரணுமா வேண்டாமா சொல்லுங்கள். நீங்கள் எப்படி விட்டீங்க? எங்கே இருக்காருன்னு தெரிலங்கிறீங்க. அப்போ கொலை பண்ணவனை காப்பாற்றுறதுக்காக காவல்துறை இருக்குது. கேவலமாக இல்லை? இவங்க அப்படியே ஒரு ஊருக்கு போகிறனால அவருடைய எல்லா டீட்டெயிலும் காவல்துறைக்கிட்ட இருக்கணும். இல்லை சார், இந்த மாதிரி நீங்கள் என்கொயரி நடக்கும்போது நீங்கள் வரணும், உங்களுக்கு நாங்கள் உரிய பாதுகாப்பு தரோம், அந்த பொறிய பசங்கள்லேருந்து உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம்னு காவல்துறை நம்பிக்கை கொடுக்கணும். நாளைக்கு என்கொயரி நடக்கும்போது சீஃபுக்கு எவிடன்ஸுக்கு முதல் எவிடன்ஸ் அவர் தானே. கவர்மெண்ட் சைடு விட்னஸில் ஃபஸ்ட்டு விட்னஸ் அவர் தானே. அப்புறம் ஏன் விட்ட? அப்போ என்ன நீ ட்ரையல் பண்ண போகிற, என்ன சார்ஜ் ஷீட் போட போகிற? என்ன சார் காவல்துறையா சார் இது? கிரவுண்ட் லெவலில் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறீங்க சார். இதெல்லாம் கிரவுண்ட் லெவலில் ரிஃப்ளெக்ட் எப்படி ஆகுதுன்னு கேட்குறேன். நீங்கள் என்னை விட உங்களை விட மக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஜனங்க வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இவங்க நினச்சிக்கிறாங்க நாங்கள் இது ஸ்டாலின் தான் வராரு, வீடியோல் தர போகிறாரு, ஸ்டாலின் தொடரட்டும், நம்ம பாட்டெலாம் போட்டோம், இதுக்கெல்லாமா மக்கள் ஏமாறுவாங்க? ஒரு தடவை நீங்கள் வந்தீங்க, நல்லவன் போல் நடிச்சிங்க, ஒரு தடவை ஆட்சியை கொடுத்தாங்க, 5 வருஷம் குடிசவர் ஆக்கிட்டீங்க. மக்களை நீங்கள் மனுஷனாகவே மதிக்கலை. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா காலமாக இருக்கிறது. முன்னாடி 5 வருடங்கள் முன்பாக நடந்த விஷயம்லாம் மறந்துடும் சார். இப்போ எல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்போ மமதா பானர்ஜி ஒன்று சொல்கிறாங்களே சார், பாஜகவும் திமுகவும் நல்ல கூட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. என்ன காரணம், என்ன சொல்ல, எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறாங்க? அவங்க ஸ்டேட்டில் தேர்தல் ஆணையம் பயங்கரமாக ஆஃபீஸஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படிலாம் பண்ணுறதில்ல. அங்கேருந்து ஒரு நல்ல 500 அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பட் இங்கே எதையுமே செய்யலை. வெஸ்ட் பெங்காலில் இருந்து நல்ல 500 அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது. அது தமிழ்நாட்டில் இருந்த அதிகாரிகள் எங்கே போனாங்க? இல்லை சார், அங்கேருந்த நல்ல 500 அதிகாரிகள் இங்கே வந்துட்டாங்க. இங்கேருந்து 500 அதிகாரிகள் எங்கே போனாங்க? அது ஸ்டாலின் சொல்லணும், நீங்கள் சொல்லணும், 2 பேர் சொல்லணும். நாங்களும் சொல்லக்கூடாது, ஸ்டாலினும் சொல்லக்கூடாது, எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும். சரி, ஆனால் எலெக்ஷன் கமிஷனுங்கிறது இண்டிபெண்டன்ட் மாநிலங்கள் இருக்கும்போது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நட்பு இருக்கு அப்படின்னு ஏன் இப்போ சொல்லணும் மமதா பானர்ஜி? என்ன கேட்குறேங்க, நீங்கள் ரோட்டில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் வந்துட்டு இருக்காரு, அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு சார். அவர் ஏன் சார் அப்படி பேசுறாரு என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? பெங்காலி ப்ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு எலெக்ஷனை சார், நான் என்ன கேட்குறேன், அந்த அம்மா தத்தக்கா பித்தக்கான்னு 1000 விஷயம் பேசியிருக்குது. அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? அது எந்த அடிப்படையில் பேசுதுன்னு அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் எப்படி குற்றம் சொல்லுவீங்க? எனக்கு புரியவே இல்லை. இது எலெக்ஷன் கமிஷனை தொடர்ந்து நானுமே எலெக்ஷன் கமிஷனை குற்றம் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? திமுகலாம் பணம் கொடுத்து நீங்கள் தடுக்க மாட்டேங்கன்னு சொல்லுவேன். எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு அலிகேஷன் சொல்லும்போது அது எப்படி பிஜேபி கொண்டு வரீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சார். பேசிக்கே புரியல எங்களுக்கு. இப்போ நாங்கள் மனு போட்டால், பிஜேபிக்கார மனு போட்டால் ஸ்க்ரூட்டினைசேஷனே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா எலெக்ஷன் கமிஷனே? எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி, அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் இப்போ அந்த அம்மா பேசணும்? தமிழ்நாடு அரசியல் ஏன் பேசணும்? ஸ்டாலினுக்கும் பாஜக தொடர்பு ஏன் பேசணும்? அவங்க ஸ்டேட் எலெக்ஷனுக்கு இதை ஏன் கொண்டு வரணும்னு கேட்குறேன். தெரில, பாவம் தோக்க போகிற பயத்தில் ஏதோ வளர்றாங்க போய். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன இதில் ஸ்டேக்கோ அதே தானே சார் எனக்கும் ஸ்டேக்கு. அந்த அம்மா பேசுனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, எனக்கு என்னென்னா ஏன் திடீர்ந்தாலும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு நட்பை அவங்க உருவாக்கணும் அப்படின்ல, அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குது? அது என்ன பின்னாடி இருக்குன்னு அந்த அம்மா தான் கேட்கணும். ஏன்னா அங்கே எலெக்ஷனில் ஏதாவது அவங்க ஆட்சியில் தானே இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருந்தார். 5 வருஷம் என்ன பண்ணணும்னு சொல்ல முடியல. ஒரு 10 திட்டத்தை எல்லா திமுககாரங்களும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க.
என் பேர் சூசை, நான் திங்கிறது தோசை, வைக்க போகிறல பூசை அப்படின்னு சொல்லி நான் முதல்வன் திட்டம், விடியல் பேருந்து, இந்த மாதிரி ஒரு 10 திட்டத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. சார் 540 வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதில் எத்தனை சார் நிறைவேற்றினீங்க இடம் ஓடி போயிடுறாங்க. 5 வருஷம் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்க வக்கில்ல, பிஜேபி உள்ளே வந்துடும்ன்றாங்க. என்டிஏ விசஸ் தமிழ்நாடுங்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஊர் ஸ்டாலின் மம்தா 5 வருஷம் ஆட்சியில் இருந்தது, என்னன்னு சொல்ல தெரியல அந்த அம்மாவுக்கு. இது மாதிரி ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி தேடி பேசிட்டு. காங்கிரஸ், திமுக, விசிக இந்த அலைன்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. வட தமிழகத்தில் எப்படி இருக்குது? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வட தமிழகம், மேற்கு, கிழக்கு, சவுத்து, டவுன் சவுத்து எல்லா இடத்துலையுமே திமுக மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. நீங்கள் வந்து பட்டியல் சமூக மக்கள் வந்து திமுகவும் விசிகாவும் இணைஞ்சா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மித்து இந்த தேர்தலில் உடைய போகுது. ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனையை பட்டியல் சமூக பெருமக்களில் தாய்மார்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நீ எழுதி வச்சுக்கோங்க. இந்த போதைப் பொருள் பரவல்னால, கஞ்சா பரவல்னால, ட்ரக்கு பரவல்னால மிகப்பெரிய அளவில் வட மாவட்டத்தில் பட்டியல் சமூக பெருமக்களினுடைய இளைஞர் சமூகம் பாதிக்கப்பட்டு சீரழிந்து விட்டது. இந்த வருத்தம் பட்டியல் சமூக பெருமக்கள் வாழ்கிற எல்லா பகுதிகளிலும், எல்லா பெண்களிடமும், எல்லா தாய்மார்களிடமும் நான் உரையாடும் பொழுது அவர்கள் இந்த வருத்தத்தை பதிவு செய்கிறார்கள். இந்த திமுகவினுடைய ஆட்சி 2021க்கு முன்பாக எங்களுடைய பகுதியில், எங்களுடைய வசிப்பிடங்களில் வசிக்கிற இளைஞர்கள் இத்தனை பேருக்கு இந்த மாதிரி கஞ்சா போதையில் அடிமையாகலை. இன்றைக்கி கஞ்சா பரவல் காரணமாக எங்கள் இளைஞர்கள் தான் அடிமையாகிறாங்க. காவல்துறைக்கு பொய் வழக்குகள் போடுவதற்கும் கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறதுக்கும் இது வசதியாக போயிடுது. எந்த காரணமும் இல்லாமல் நாங்கள் தாக்கப்படுகிறோம். இது பட்டியல் சமூக பெருமக்கள் வாழ்கிற பகுதிகளில் இருக்கிற தாய்க்குளங்களுடைய மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. அவர்களுடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூட திமுக கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சார் திடீர்னு என்டிஏவுக்கு போவோம், அப்படியே தவறுனா விஜய்க்கு போவோம். இந்த பக்கம் திமுகவுக்கு வரப்போகிறதே கிடையாது. சார் இப்போ என்டிஏ அலைன்ஸில் திடீர்னு பொற்கொடி, நான் சொல்கிறது அந்த குறிப்பிட்ட ஓட்டு பொற்கொடி வேட்பாளராக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அறிவிக்கப்பட்டதுக்கான காரணம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய பிஏ ஒரு நாள் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. என்னப்பா அப்படின்னு, அவங்க தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளில் பெருவாரியான இடங்களில் கேண்டிடேட் போட்டு கன்சிடரபிள் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த அரசியல் ரீதியாக ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையை நீங்கள் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இவர்கள் கன்சிடரபிள் ஓட்டு வாங்கியிருக்காங்க கடந்த தேர்தலில். அதற்கு பிறகாக இவர் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் இது வெறும் பழிவாங்கல் கொலை அல்ல, இது ஒரு அரசியல் கொலையாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். நியாயம். இன்றைக்கு 234 தொகுதிகளில் என்டிஏவினுடைய 234 கேண்டிடேட்டில் யார் உள்ளே போகிறாங்களோ இல்லையோ, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உள்ளே போகணும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கேட்டாக வேண்டும். இதை நான் அடி மனசுலேருந்து ஆழ் மனசுலேருந்து சொல்கிறேன். அந்த அம்மா கண்டிப்பாக உள்ளே போகணும். அந்த அம்மாவுடைய குரல் சட்டசபையில் ஒலித்தாக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இறந்து போன ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கும். அவங்களுக்கு சீட்டு கொடுத்தது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லோருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இங்கே எதிர் முகாமில் இருக்கவங்க கூட அந்த விஷயத்தை ஆதரிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க உள்ளே போவாங்க. தேர்தலில் மிக முக்கியமான பிஸியான டைமில் வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நன்றி.